என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோட எல்லாரும் சேர்ந்து படுமா விசுவாசத்தோட, என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைத்திடுவே. மேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவு எனக்கு மே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவு எனயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருங்க, ஓரல் டிராபிள்ஸ்னு ஒரு தேவ மனிதர், அவர் கடைசி நாட்களில் 90வது வயசில் பெரிய அவுட்டோரியத்தில் வந்து உட்காந்து ஒரு திரும்ப மகாலில் உட்காந்து பிரசங்கம் பண்ண உட்காந்துருக்காரு. அப்போ சொல்கிறாரு, நான் இந்த உயர்வுக்கு வர்றதுக்கு வரவிடாமல் என்னைய தடை செஞ்சு நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு அப்படி கூட்டுனா கூட அந்த அவுட்டோரியத்தில் அந்த இடம் பார்த்தாது. அவ்வளோ பேர்கள் எனக்கு விரோதமாக அந்த நாளுக்கு எந்திரிச்சாங்க. ஆனால் அவ்வளோ பேர் எந்திரிச்சு என்னை ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரோடு நான் இருந்தேன், கர்த்தர் என்னோடு இருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய உயர்வு நம்ம இதை யாருமே, எந்த மனுஷன், நான் அடிக்கடி அதை தான் நினைப்பேன், நம்ம கரெக்டாக உண்மையாக இருந்துட்டோம்னா போதும். நம்ம செய்யலாம் செஞ்சுட்டு கர்த்தர் என்னோட இருக்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கரெக்டாக உண்மையாக இருந்துட்டு நம்ம பேச்சில் எல்லாத்துல உண்மையாக இருந்துட்டா எத்தனை இது வந்தாலும் நம்மளை யாருமே ஒன்றும் அசைக்க முடியாது. அதனால் போட்டு நீதிமான் அசைக்கப்பட மாட்டான். அவன் 112ஆம் சங்கீதத்தில் அழகாக போட்டிருக்க, நீதிமான் எப்படி எப்படி இருப்பான் என்று. அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் அசைக்கப்பட மாட்டான், அவன் இருதயம் இரும்பை போல இருக்குமா, அவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட மாட்டான்னு ஒரு படம், அதாவது பிக்சர். கடவுள் நம்மளை குறித்து ஒரு பிக்சர் வச்சுருக்கார். நீதிமான் எப்படிலாம் இருக்கணும் 112ஆவது சங்கீதத்தில் அவனை குறித்து ஒரு படத்தை வச்சுருக்கார். அந்த ஓரல் டிராபிள் சொல்கிறாரு,
எவ்வளோ என்னென்னமோ எந்திரிச்சு பார்த்தாங்க, ஆனால் என்னை ஒன்றும் பண்ண முடியல. அத்தனை பேர் சேர்த்தாலும் இந்த ஆடிட்டோரியம் பத்தாது. ஆனால் நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்னைய வச்சு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். அல்லேலூயா. அதை பாருங்கள், நம்ம ஓட்டம் அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு விரோதமாக வரதெல்லாம் நம்ம பெருசாகவே எடுக்கக்கூடாது. சில பேர் அதை நினச்சி அதை பார்த்து தூக்கம் இல்லாமல் குழம்பி அதெல்லாம் பெருசாகவே எடுக்கக்கூடாது. இன்னொரு ஊழியர் சொல்கிறாரு, ஆரம்ப நாட்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும்போது, என்னடா பிரச்சனையாக வருது, ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்புறம் விசுவாசத்தில் வளர வளர அப்புறம் தான் பார்த்துக்கிட்டேன், நம்மளுக்கு விரோதமாக மலைகள் வந்தாலும் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எல்லாமே ஒரு உலகத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு, எது செஞ்சாலும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, உண்மை இல்லாதவங்களுக்கு எதுவுமே வராது. உண்மையாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் போட்டிருக்கு, அன்றும் தேவ பக்தியாக நடக்கிறவர்கள் மிக துன்பப்படுவார்களாம். பாருங்கள், நீதிமானுக்கு உலகத்தில் அநேக உபத்திரம் இருந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். அதுக்கு உதாரணம் தாவீது தான். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு தேசத்து ராஜாவே எந்திரிச்சு கொல்ல நினச்சாலும் அவனை கொல்ல முடியலை. அவன் என்ன செய்யணுமோ கர்த்தர் அவனை வச்சு செஞ்சு முடித்தார். அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக பிரதமர், முதலமைச்சர் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதாரண மனிதர்கள். பாருங்கள், ஒரு ராஜாவே எந்திரிச்சு, சவுல் எந்திரிச்சு தாவீதை ஒன்றும் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் பிள்ளைக, அப்சலோமு, எத்தனை பேர் விரோதிகள் எந்திரிச்சாலும் தாவீது செய்தது செஞ்சு முடித்து வயதில் அந்த இது சாலமோன்ட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்பு கொடுத்து போகிறார். அதை தான் நம்மளும் இன்றைக்கி கற்றுக்கொள்ளணும். நல்ல ஜெபத்தில் நம்ம இருந்துட்டோம்னா எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருப்பார். பாருங்கள், அதை தான் போட்டிருக்கு, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நம்ம மனுஷனை பார்க்கக்கூடாது, மனுஷனுக்கு பின்பாக இருக்கிற. ஆனால் பவுல் சொல்கிறார்ல, நம்முடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டமே கிடையாது. அதை நம்ம சேர்ந்து ஒரு விசுவாசத்தோடு அந்த பாட்டை பாடுவோமா? மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விட, சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைத்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனரமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னால்
சரி, நான் வேகமாக தேவ செய்திக்கு போகிறேன். 91ஆம் சங்கீதத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். நான் ஒன்றா வாசிக்கிறேன். நான் வாசிக்க சிஸ்டர். ஒன்றா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்க, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த 91ஆம் சங்கீதத்தை எழுதினது மோசே பக்தன். அழகாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் கடவுளுடைய பாதுகாப்புல, கடவுளுடைய அரவணைப்புல அவன் இருக்கும்போது அவன் எங்கே தங்குவான் சொல்லுங்க? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகத்துல நிறைய மறைவிடம் நினைச்சு போறாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மறைவிடமா வர்றதில்லை. அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு மறைவிடம், நம்மளை பாதுகாக்கும் என்று சொல்லி போகிற நேரங்கள் அது மறைவிடமா அவங்களுக்கு இல்லாம போகுது. அதனால தான் நம்ம பாடுறோம், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். பாருங்க, அதுக்கு அடுத்து நான் 2, 3 அப்பம் வாசிக்கிறேன். மெயினாக இன்னைக்கு என்ன எடுக்க போறேன்னா 3ஆவத வாசிங்களேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி. பாருங்க, நம்ம நாட்டில், நம்ம ஊரில் புறாக்களை பிடிக்கிறதுக்கு சில வலைகளை விரிப்பாங்க. அப்படி விரிக்கும் போது அந்த வலை கண்ணுக்கு தெரியாது. புறா என்ன நினைக்கணும்னா அதை நான் சாப்பிடன்னு உட்காரும். அதுக்கப்புறம் அந்த வேடன் மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த வலையை இழுக்கிறப்ப அது காலு சிக்கி கொள்ளும். இது வேடனுடைய கண்ணி. உலகத்தில் வேடன் யாரு? பிசாசு, சாத்தான் சொல்லுவோம், பிசாசுன்னு சொல்லலாம். அவன் மறைமுகமாக சில கண்ணிகளை வைப்பான். யாருக்கு வைப்பான்? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும், சின்ன பிள்ளையிலிருந்து டீனேஜ் பிள்ளையிலிருந்து வயசான வரைகளுக்கும் அவன் கண்ணி வைப்பான். எதுக்கு கண்ணி வைப்பான்? ஆத்துமாவுக்கு கண்ணி வைப்பான். அவனுக்கு எதை தாக்கணும் கேட்டிங்கன்னா, உங்கள் ஆத்துமாக்களை தாக்கணும். உங்கள் சரீரத்தை, அந்த ஆத்துமாவை தாக்கிட்டா அவனுக்கு தெரியும் சரீரம் ஈஸியாக அழிஞ்சிரும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கண்ணி வைப்பான். நம்ம செல்லில் என்ன போடுறோம்? வலை தளம். அப்படின்னா என்னது? அது ஒரு வலை. அந்த வலையில போய் சிக்கிக்கிட்டாங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க உலகத்தில். சாதாரணமாக போவாங்க, உன்னை தொடுவாங்க, அதை தொடுவாங்க, அதை தொடுவாங்க, உள்ளே போவாங்க, அதை போவாங்க, இதை போவாங்க. ஆனால் போயிட்டு அவங்க ரிட்டர்ன் திரும்புறக்குள்ளே மணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். பக்திக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வீணான காரியங்கள், தன்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிற காரியத்துக்கு, தன்னுடைய ஆத்துமாவை கரைப்படுத்துகிற காரியத்துக்கும் அவங்க அதில் போய், அதை தான் பிசாசுடைய கண்ணி. நீங்கள் நினைக்கக்கூடாது பிசாசுனா 2 கொம்பு வச்சுக்கிட்டு 2 பல்லு வச்சு இப்படி தான் உலகம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அது கிடையாது. பிசாசு அவன் அழகானவன். அவன் பேர் என்னது? லூசிபர். அதிகாலையின் விடிவெள்ளியின் மகன். அவன் ரொம்ப அழகா இருப்பான். இயேசுக்கு அடுத்து ஒரு ஆண் அழகன்னா யாரு? பிசாசு. நம்ம ஆளுக தமிழ் சினிமாவில் போட்டு அப்படி சித்தரிச்சு பிசாசுனா 2 கொம்பு இருக்கும், 2 பல்லு இருக்கும், அதை பார்த்து பயந்துட்டு நல்ல ஒரு வீடை கட்டியிருப்பாங்க. முன்னாடி என்ன தொங்கும்? தொங்கும். பார்த்துறீங்களா இல்லையா? கண் திருஷ்டியா? என்னது? நல்ல வீடை கட்டிட்டு பார்த்துறீங்களா இல்லையா? பார்த்துறீங்களா இல்லையா? நல்ல வீடை கட்டியிருப்பாங்க, பல லட்சத்தில் போட்டு. முன்னாடி 30 ரூபாய்க்கு வாங்கி மாட்டியிருப்பாங்க. என்னது? நாக்க தொங்க போட்டுட்டு. கண் திருஷ்டியா? என்னது? அதாவது எல்லாம் கட்டிட்டு அதை வச்சிருப்பாங்க. கண் திருஷ்டி. முன்னாடி தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து பொம்மை வச்சுருப்பாங்க. பார்த்துறீங்களா? தோட்டங்களில் ஒரு பொம்மையை வைக்கலுக்குள்ளே திணிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்துறீங்களா இல்லையா? பெந்தகோஸ் பொம்மை அது, ஒயிட் அண்ட் ஒயிட்டு. கண் திருஷ்டி பற்ற குணமா. அப்போ பாருங்கள், வேடனுடைய நம்ம எதுக்கு போனோம்? இதே மாதிரி இன்னைக்கு ஆத்துமாக்களை பிடிக்க இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் யார் தான் காரணம்னா அவன் தான் காரணம். முந்தானத்து ஒருத்தர் பேசினார். எத்தனை பேர் டிவியை பார்த்தீங்கன்னா, மகா விஷ்ணுன்னு ஒருத்தர் அரசு பள்ளியில் போய் பேசியிருக்கிறாரு. பெரிய சர்ச்சையாகிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, குறைபாடாக பிறக்கிறவர்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் அவங்க பாவம் செஞ்சனால தான். எத்தனை பேர் கேட்டீங்களா? நீங்களா
கேட்டிங்களா இல்லையாப்பா? கேட்டீங்க? யாருமே பார்க்கலையா செய்தியை? அவர் சொல்லியிருக்காரு, குறைபாடுகள் பிறக்கிறவர்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சனால இந்த ஜென்மத்தில் பிறன்னு சொல்லி இன்னைக்கு அரசு பள்ளியில் இந்த நிகழ்ச்சி வச்சனால அவரை கைது பண்ணிட்டாங்க. நேற்று 1 மணிக்கு துபாய் போட்டு பிள்ளைங்களை வந்து இறங்கி சிங்கப்பூர்லேருந்து வந்து கைது பண்ணி உள்ளே போயிருக்கிறார். அப்போ அவர் சொல்லுவது சில காரியங்கள் நான் ஒத்துக்கொள்ளுவேன். அவர் சில காரியங்கள்லாம் சொன்னார், அதெல்லாம் இல்லை. ஆனால் குறைபாடுன்றது போன ஜென்ம பாவம் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நல்லா பிறந்தவங்க அவங்க பாவியிலே நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே தாவீது சொன்ன, தாய் என்னை பாவத்தில் கற்பத்தரித்தால் நான் துர்க்குணத்தை. எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான் அந்த உலகத்தில். பாவம் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது. குறைபாடாக பிறக்கிறவங்க தான் பாவம் செய்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்களாம் பாவம் செய்யறாங்க கேட்டால் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பாவத்தின் சம்பளத்துக்கு பிறந்தவர்கள் தான். சரி, நம்ம அந்த செய்திகளை போக வேணாம். அப்போ இந்த வேடனுடைய கண்ணி அப்படி என்று என்ன கேட்டிங்கன்னா, ஆத்துமாக்களை பிடிக்கிறது பிசாசோடைய வேலை. ஆத்துமாக்களை பிடிச்சி அவன் எங்கே தள்ளணும்? நரகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் பிசாசோட. அது எப்படி வருவியான்? அந்த கண்ணி எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், உங்களை பார்க்க உங்களை இன்டாக்ஸ் அப்படியே உங்களை கவர் பண்ணும், உங்களை அப்படியே அது எப்படின்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயின் ஷாப்பில் பார்த்துறீங்களா? லைட்டை போட்டு எப்படி செய்கிறாங்க? அம்மந்து என்ன செய்கிறாங்க? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, நீ இங்கே வந்தேன்னா நாங்கள் எங்கே கொண்டு போயிடுவோம் உன்னைய? சொல்லுங்க. நரகத்துக்கு கொண்டு போயிடுவோம் உன்னைய. வா, ஈரலை பாதிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியில் சொல்லுகிறார். இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க. விபச்சாரி அருமையான உயிர்களை என்ன பண்ணுறாளாம்? வேட்டையாடுகிறாளாம். அது ஒரு வேடன். எனக்கு வாங்க, செய்திக்குள்ளே வாங்க, செய்திக்குள்ளே வாங்க, முழுசா வாங்க. விடுங்க, முழுசா வாங்க. விபச்சாரி அருமையான உயிர்களை என்ன பண்றாளாம்? வேட்டையாடுகிறாள். பாருங்க, இதெல்லாம் வேடன். நம்ம எதை பார்க்குறோம், நம்ம என்ன செய்கிறோம், யாரோட பழகுறோம், யாரோட பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். எப்படி? உன் நண்பன் யாருன்னு சொல்லு. உன்னைய பற்றி ஐடி, உன்னைய பற்றி எனக்கு ஃபுல் விவரம் தெரியும்னா உன் நண்பனை மட்டும் சொல்லு. உன் நண்பனை தெரிஞ்சுக்கிட்டா நான் உன்னைய தெரிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம யாரோட பழகுறோம், யாரோட இருக்கிறோம், யாரோட பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், ஒருத்தன் ஆபாசமாக பேசிக்கிட்டே இருந்தானா அவங்க கூட சேர்ந்தா உங்களுக்கு என்னதான் வரும்? ஆபாசம் தான் வரும். ஒருத்தன் சாப்பாட்டு ராமனா இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு என்னதான் வரும்? சாப்பாடாக தான் வரும். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க கூட சேர்ந்தா உங்களுக்கு என்னதான் ஆகும்? புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் எதாச்சும் ஒரு குறிக்கோளை அடையணும், ஒரு தரிசனத்தை அடையணும், அவங்க கூட சேர்ந்தா உங்களுக்கு என்ன வரும்? தரிசனம் வரும். அப்துல் கலாம் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருந்தாலும் காலையில் 4 மணிக்கு பேப்பரை போட போய் கொண்டு இருப்பார். அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது, நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அருமையானவர்களே, தரிசனம் இல்லாமல் தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொண்டு வாங்க. அதாவது இப்படி சொல்லுவாங்க, பாக்கெட்டில் 1 ரூபா இருந்தால் கூட பிள்ளைங்களில் ஒருத்தன் பறக்க ஆசைப்படுவேன் பார்த்தீங்களா, அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்கெட்டில் 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நேரங்காலமே சரியில்லை, என் ஜாதகம் சரிஞ்ச அவனை பிடிக்க, அவன் முன்னேறவே மாட்டாங்க. எப்படி விட்டால் முன்னேற மாட்டான். 1 ரூபா இருந்தால் கூட உனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும். அதான் தரிசனம். அதான் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு? நரம்புகள் உருவாகலை, எலும்புகள் தசைகள் உருவாகலை, என்ன உண்டாயிருச்சு உனக்கு? தரிசனம். ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, வேடனுடைய கண்ணி. நான் இந்த வேடனுடைய கண்ணி எப்படிப்பட்ட கண்ணியெல்லாம் செயல்படும்? சில பேருக்கு தாழ்வு மனப்பான்பு இருக்கும். ஸ்கூலில் ஒருத்தவங்க காலேஜில் நல்லா படிப்பாங்க, இங்கிலீஷில் படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே வராது. எனக்கு என்னமே வர மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நான் அப்படி இப்படின்னு, நான் கருப்பாக இருக்கிறேன், அவங்க பாருங்கள் அழகாக சிகப்பாக இருக்கிறாங்க, நான் கண்ணங்கரையன் இருக்கேன். தாழ்வு மனப்பான்மையிலே இவங்க வாழ்வாங்க. இது ஒரு வேடனுடைய கண்ணி. இங்கே இருங்க, ஆண்டவர் என்னைக்குமே புஷ் பண்ணுவார். எதை குறித்து புஷ் பண்ணுவார்? உனக்குள்ள ஒரு தரிசனம் குறித்து நீ முன்னேறு, நீ சாதிக்கணும் அப்படின்னு உனக்குள்ள ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அழுத்தம் கொடுப்பாரு. பிசாசு என்ன அழுத்தம் கொடுப்பான்? நீ ஒன்றுக்குமே விளங்க மாட்ட, நீ தொட்டா விளங்காது, நீ அப்படித்தான், நீ இப்படி தான் சொல்லி தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னைக்கு அநேகர் சாகிறதுக்கு தெரியுமா? ரிசல்ட் வந்தவனே எதுக்கு சாகுறாங்க? தாழ்வு மனப்பான்மை. நம்ம இதுக்குனால வாழ முடியாது, செத்து போயிடுவாங்க. அருமையானவர்களே,
அதான் வேடனுடைய கண்ணி. ஒரு முறை பாலாங்கி சர்ச்சுக்கு ஒரு திருமணமான சில நாட்கள் திருமணமான ஒரு பெண்ணை கொண்டு வந்திருந்தார்கள். கொண்டு வந்தபோது அந்த பெண் எப்படின்னா அன்கான்ஷியஸாக இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும், வேலை பார்க்கும், எதுவும் பேசாது, எப்பயுமே இப்படி அன்கான்ஷியஸாகவே இருக்கும். பல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒன்றும் டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியல, இது என்ன இந்த பொண்ணு இப்படி அன்கான்ஷியஸாக இருக்குன்னு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இங்கே உள்ள சர்ச்சுக்கு பாலாங்கி சர்ச்சுக்கு கொண்டு போகணும், வட கொரியாவில் இருக்குது, அவர்கிட்ட கொண்டு போனாங்களாம். அவர் கொண்டு போனவனே அவர் சொன்னாராம், வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணா, ஐயா உங்கள் சர்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணு ரொம்ப அன்கான்ஷியஸாக கொண்டு வரேன்னு சொன்னேன், நான் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், நீங்கள் எத்தனை மணிக்கு வான்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அப்போ அந்த பெண்ணை குறித்து ஜெபம் பண்ணையில் ஆண்டவர் சில வெளிப்பாடை கொடுத்தாராம். இப்போ வந்துட்டாங்க, ரூமுக்குள்ளே உட்கார வச்சார், கணவரை வெளியே பற்றி விட்டார், நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு 2 பெண்ணை சகோதரிகளை அவங்க சர்ச்சில் உள்ள அகலத்திட்டு ஒரு ரூமில் கதவை சாத்திட்டார். சாத்திட்டு அந்த பெண் இப்படி அன்கான்ஷியஸாக இருந்துச்சுன்னா அப்போ கேட்டாராம், சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்த பெண்ணு ஒன்றுமே பேசலை. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரான். சொல்லவே இல்லையா. நீ சொல்கிறியா நான் சொல்லவான்னு கேட்டாரான். நான் சொல்லவான்னு சொன்னோடனே அந்த பெண்ணு அப்படி கொஞ்சம் அப்படி ஏறெடுத்து பார்த்துச்சான். நீ சொல்கிறியா நான் சொல்லவா? இப்போ நான் சொல்லவா உன் பிரச்சனை என்னன்னு? உங்கள் அக்கா கன்சீவாக இருந்தாங்க, நீ அவங்க வீட்டுக்கு போன, அக்கா வீட்டுக்காரர் என்ன வரும்? உங்கள் மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பெண்ணு அழுதுச்சு பாருங்க. நான் அழுது கத்தி குமரி அந்த பிள்ளை அந்த எட்டத்தவே அலக்கழிச்சிருச்சுங்க. அப்படின்னாலும் அழுக கத்தி அந்த பிள்ளை அவ்வளோ வருஷம் தேக்கி வச்சிருந்ததை முடிஞ்சவனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அந்த பிள்ளை அழுது பிறண்டு முடிஞ்சவனே தண்ணியை கொண்டு வந்தாங்க, குடித்தாங்க, முகத்தை கழுவுனாங்க, உட்கார வச்சார். பாலாங்கி சொல்லு இப்போ சொல்லு என்ன நடந்தது. இப்போ சொல்லுச்சு, ஐயா நானும் எங்கள் அக்காவும் நல்லா வளர்ந்தோம், எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கும் முடியலை. எங்கள் அக்கா திருமணமாகி கன்சீவ் ஆனோடனே துணைக்கு ஒரு ஆளுன்னு எங்கள் அம்மானால் போக முடியாது, எல்லாம் எங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. நான் அங்கே போய் கொஞ்ச நாள் எங்கள் அக்காவுக்கு உதவியாக இருந்தேன். எங்கள் மச்சான் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அந்த அன்பு நாளுக்கு நாள் தகாத உறவாய் மாறிச்சு. நாங்கள் தவறு செய்ய ஆரம்பித்தோம். நான் அது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் மீள முடியலை. இதற்கு இடையில் எனக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணாங்க. நான் திருமணம் மேரேஜ் எனக்கு செட்டில் ஆச்சு. என் கணவர் இருக்கார் பார்த்தீங்களா, ரொம்ப அன்பானவருங்கய்யா. அவரை மாதிரி என்னை அப்படி என்னை நேசிக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் என்னை நேசிக்கும் போது எனக்குள்ள அவரை நான் நேசிக்க முடியலை. ஏன் தெரியுமா? நான் இவருக்கு துரோகம் பண்ணிட்டேனே, நான் இவருக்கு இது பண்ணிட்டேனே, இவர் அன்பு உண்மையாக இருக்கே, என் அன்பு பொய்யா இருக்கிறே என்று சொல்லி என் மனசுக்குள்ளே போட்டு அவர் நெருங்கி வரும் போதெல்லாம் அவரை தள்ளி விடுவேன். அப்படி சொல்லி அந்த பெண் அழுதா. உடனே பாலாங்கி சொன்னார், இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர் கிடையாதும்மா. நீ ஒரு புறஜாதியாக இருக்கிற, பாவம் செஞ்சிட்ட, நான் உனக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாவம் செய்யாத பரிசுத்தமான மனுஷன். பாவி எந்த பாவத்தில் சகதியில் கிடந்தாலும் தூக்கி எடுத்து அவர் தம்முடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தமாக்குகிற தேவன். நீ செஞ்ச பாவத்தை குறித்து கவலைப்படாத, நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்க ஒரு தெய்வம் இருக்கு, அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை சுவிசேஷம் சொன்னார். எதற்காக இயேசு இந்த சிலுவைக்கு வரணும், ஏன் அவர் ஆணிகள் அடிக்கப்படணும், ஏன் அவர் தலையில் முள்முடி சூட்டப்படணும், ஏன் அவர் முதுகு பிக்கப்படணும், எல்லாம் மனிதனுடைய பாவத்தை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுமா. எல்லாம் பாவம் செய்வாங்க. நீ சரீரத்தில் பாவம் செஞ்சுட்ட, சில மனசளவில் பாவம் செய்வாங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குற எவனோ மனசளவில் பாவம் செய்வாங்க. நீ சரீரத்தில் பாவம் செய்கிற மனிதர்கள் நிறையா இருக்கிறாங்கம்மா. அதை சொல்லி கண்களை மூட வைத்தார். அந்த பெண்ணு கண்ணை மூடிச்சு. அப்போது சொன்னார், இப்போ நான் செபிக்கிற வேலையில் உனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் வெளியே போகிறத உன் கண்ணால் நீ பார்க்க போகிற என்றால், அதே மாதிரி அந்த பெண்ணு கண்ணை மூடிச்சு.
இப்போது செபித்து கொண்டிருந்தார், கண்ணை மூடி செபித்தார். இப்போது அது உன்னை விட்டு போகுது, இப்போது அது உன்னை விட்டு வெளியே ஏறுதுன்னு சொன்னோடனே அந்த பெண் உணர்கிறாள். அந்த பாரம் ஒரு பாறாங்கலை போல் அந்த பெண்ணுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்ததை போல உணர்ந்தாள். அது அப்படியே ஏறுது, ஏறி போகுதாமான்னு கேட்குறாரு. இது கண்ணை மூடிக்கொண்டே கேட்குறார். அந்த பெண்ணு கண்ணை மூடி இருக்குது. போகுதாமான்னு கேட்குறாரு. போகுது பாஸ்டர். போகுதா எங்கே நோக்கி போகுதுன்னு கேட்குறாரு. ஒரு கடலை நோக்கி போகுது அந்த கல். இப்போ அந்த கடலுக்குள்ளே போய் என்ன செய்யுது? கடலுக்குள்ளே உழுவுது. இப்போ எங்கே போயிடுச்சு? சமுத்திரத்தினால போய். இப்போ கண்ணை திறமான்ட்டார். கண்ணை திறந்துட்டா. எங்கே போயிடுச்சுன்னு கேட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போயிடுச்சு. உன் பாவத்தை எங்கே போட்டார் ஆண்டவர்? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். ஏசாயா சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் முதுகுக்கு பின்னாடி போட்டாராம். முதுகுக்கு பின்னாடி போட்டாராம். திரும்பி பார்க்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? பிசாசு எப்பையும் அதை தான் கொண்டு வருவேன் அவங்ககிட்ட. தாழ்வு மனப்பா, நீ அப்படி செஞ்சுட்ட, நீ இப்படி செஞ்சுட்ட, நீ ஒரு பாவம் பண்ணிட்ட, நீ ஆண்டவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவங்கள் ரத்தாம்பரம்பரமாக இருந்தாலும் நான் எப்படி அதை கழுவுவேன்? என்னுடைய ரத்தம் அதை எப்படி ஆக்கும்? எப்படி ஆக்குங்க? வெண்மையாக்குமா. ஆகவே அந்த பெண் சொன்னாலாம், அம்மா உன் பாவத்தை ஆண்டவர் சமுத்திரத்துக்கு அடியில் போட்டார். நீ ஒரு பாவம் பண்ணிட்ட, நீ ஒரு தவறு உன் கணவருக்கு துரோகம் பண்ணிட்ட, தூக்கி நான் முதுகுக்கு பின்னாடி போட்டார். இனி உள்ளே போட்டதை நீ என்ன பண்ணாத, போய் எடுக்க முயற்சிக்காத. எடுக்கிறவன் பிசாசு. சொல்லுவாங்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், அதுதான் பிசாசு. தோண்டி போட்டதை என்ன பண்ணுவாங்க? போய் சொல்லுங்க, எடுத்துட்டு வருவாங்க. முந்தினதை யோசிக்காமல் எப்படி வருவோம்? முந்தினதை யோசிக்க வேண்டாம், முந்தினதை யோசிக்க வேண்டாம். எப்படி வரும் வசனம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பிந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். உங்க பேர் என்ன பாப்பா? உங்க பேர் என்ன பாப்பா? அனுசியா. அனுசியா வெள்ளிக்கிழமை வீட்டில் போய், ஒரு பக்கம் அனுசியாவுக்கு பசிக்குது, ஒரு பக்கம் நல்லா தூக்கம் வருது. தூக்கமா பசியான்னு கேட்டால் தூக்கம் ஜெயிச்சிருது, சாப்பிடாம படுத்துருது. அவங்க அம்மா பார்க்குது, சாப்பிடாம படுத்துருச்சு, உசுப்பினாந்துக்கான்னு விட்டுருச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் யோசிக்குது, நம்ம என்ன பண்ண? வெள்ளிக்கிழமை சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலை? சாப்பிடல. ஆகவே நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடுன்னு சொல்லி சனிக்கிழமையை கிழித்து கொண்டு போய் வெள்ளிக்கிழமை சாப்பிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா? வர முடியாது. அதைத்தான் சொல்றேன். பழச என்னைக்குமே நினைக்காதீங்க. முடிஞ்சது அதை நினைக்காதீங்க. பிசாசு என்னைக்கும் உங்களுக்கு பழசை தான் காட்டிக்க, குப்பையை தோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. முந்தினதை யோசிக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்கவே வேணாம். அது சிந்திக்க கூடாது. சிந்திச்சாலே அங்க பிசாசு வேலை செய்வான். பார்த்தீங்களா? வேடனுடைய கண்ணி. ஆகவே அந்த பெண்ணிட்ட சொன்னார் அந்த பாஸ்டர், வாழ்க்கையில் இனி இப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். நம்ம ஆண்டவர், நீ ஒரு பாவம் பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்டேன்னு தண்டிக்கிற தேவன் கிடையாது. உன்னை தூக்கி எடுத்து நான் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்குகிற தேவன். அல்லேலூயா. பிசாசு தாங்க, நீ அதை செஞ்சுட்ட இதை செஞ்சுட்டேன்னு உங்க மனச்சாட்சியை போட்டு வாதிப்பான். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தேன். எப்படி பார்த்தானா, சவுலுக்கு என்னென்ன நடந்ததெல்லாம் பார்த்தேன். சவுலை எப்படி ஆண்டவர் கைவிட்டாரு, அவன் குடும்பத்தை எப்படி இதாகுனார்னு. இவன் ஒரு பாவம் செஞ்சவனே தாவீது உடனே சுதாரிச்சு உருண்டு அழுகிறான். ஆண்டவரே 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 அமிக்கா, ஆண்டவரே என்னை செஞ்சிடாதீங்க, என் கை விட்டுறாதீங்க, நான் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர்கிட்ட உருண்டு அழுதனால தேவன் அவனை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அதான் 51ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதம் என்ன சங்கீதம்ன்றீங்க? பாவம் செஞ்ச பிறகு பிசாசு சொன்னான், தாவீது முடிச்சு, உன் மேட்ரு முடிச்சு, நீ பாவம் செஞ்சுட்டேல, இங்கே இருங்க, என்னைக்குமே மனுஷன் தாங்க அதை நினச்சிக்கிட்டே இருப்பான். அவர் அப்படி பண்ணிட்டார், விருப்படி பண்ணிட்டார். ஆண்டவர் எப்போதும் அதை மறக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை வருது, உங்கள் வீட்டு சின்ன பிள்ளை வருது, சின்ன பிள்ளை இதை செய்யாதேன்னு சொன்னீங்க, செஞ்சிருது.
அங்கனக்குள்ளே அடிச்சு போடுறீங்க. அடிச்சு போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளை அழுதா தூக்காமல் இருப்பீங்களா? சொல்லுங்கள். நீ அப்படி செஞ்சுட்டடா அப்படி செஞ்சு நினைப்பீங்களா? நீங்கள் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், தாயை போல நேசிக்கிறவர். அவரை மாதிரி நேசிக்கிறதுக்கு யாராலே முடியாதுங்க. அல்லேலூயா. அவரை மாதிரி யாராலும் நேசிக்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா உங்கள் அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மனசு சுபாவமே எப்படிப்பட்டதுதான், அப்படிப்பட்டதான். என்னதான் பழகுங்க, சைஸாக கேட்பாங்க. அன்னைக்கு நீ அப்படி பேசினேல, நீ அந்த வார்த்தை கேட்டேல. ஆனால் ஆண்டவர் மறந்துடுவாராம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மறந்துடுவாராம். எதையுமே நினச்சிக்கிறோம் மச்சாராம். அவர் என்னைக்கு உங்களை பார்த்தாலும் இன்னைக்கு என் பிள்ளைன்னு தான் பார்ப்பாராம், பழசை நினைக்கவே மாட்டாராம். அதனால தான் பரலோக ஜெபத்தில் என்ன போட்டிருக்காரு? பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிங்க. செவம் பார்த்தீங்களா? பிற குற்றத்தை நீங்கள் மன்னிச்சா உங்கள் குற்றத்தை யார் மன்னிப்பார்? ஆண்டவர் மன்னிப்பார். பாருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. வேடனுடைய கண்ணியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வேடு தான், அதை எடுத்து பேசுகிறேன். வேடனுடைய கண்ணி என்னென்ன செய்யும்? ஏங்க, சண்டை வரலாம், வீட்டுக்குள்ளே சண்டை வரலாம், கணவன் மனைவிக்கு வரலாம், குடும்பத்துக்குள்ளே வரலாம். இதெல்லாம் இயற்கை, அதை தப்புன்னே சொல்லலை. சண்டை வராது நான் சொல்லவே மாட்டேன். வேதத்தில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சண்டை வந்துச்சு. எல்லாத்துக்கும் சண்டை வராத குடும்பங்கள் கிடையாது. பரிசுத்தவான்களுக்கெல்லாம் சண்டை வந்துச்சு. ஆனாலும் வேதம் பவுல் சொல்றாரு, கோபம் கொண்டால் நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யாதீர்கள். அது எப்படிங்க? கோபம் கொண்டா என்ன பாவம் செய்யறது? என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? தெரிஞ்சவங்க யாரான்னு சொல்லுங்க. நீங்களாம் வேதத்தை படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாம், கோபம் கொண்டா என்ன பாவம் செய்யும் சொல்றாருன்னா, வேதம் சொல்லுது, சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல். கோவப்படுறது தப்பு இல்லைங்க. அந்த கோபத்தில் விடுறீங்க பார்த்தீங்களா, வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, வார்த்தை. நான் எத்தனை பேர் கேட்குறீங்க? வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, கோபத்தில் பேசுகிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நாசமாக பேசுறீங்களா? என்ன சாகுன்னு பேசுகிறோம்ல, அதுதான் என்னதுங்க? சொல்லுங்க. பாவம். கோபத்தை ஆண்டவர் சொல்றாரு, கோபம் பாவம் கிடையாது, நீ பேசுகிற வார்த்தை பாவம். நீ நினைக்கிறீங்களா தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, சில பேர் செய்கிறது இதுதான் பாவம் நினைக்கிறீங்களா? கிடையாது. வார்த்தையிலையும் பாவம் இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, சொற்கள் மிகுதியினால் என்ன இல்லாமல் போகாது? பாவம் இல்லாமல் இருப்பார். பாவம். ஒருத்தங்களை பற்றி நீங்கள் அனாவசியமாக பேசினாலே இப்போ வேதம் சொல்லுது பாவம். உன்னைய பற்றி எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியாதாக்கு, நீ அப்படி பாவம். பவுல் சொல்றாரு, சூரியன் அஸ்தமத்திக்குள்ளே உன் பாவம் சொல்லுங்க தனிய. ஒரு சூரியன் எத்தனை நேரம் காலைல உதிக்குது? காலையில் ஆரம்பித்து 6 மணிக்கு. இப்போ நான் கேட்குறேன், சூரியன் நைட்டும் பகல் உதிச்சா என்ன நிலமமாகும்? நம்ம நிலமையில் என்ன ஆகும்? பகல்லே அது தொல்லை தாங்க முடியல, நைட்டுமா அப்படின்னு சொல்லி. உன் கோபமும் அப்படி தான் இருக்கும். நீ கோபத்தோடு போய் படுத்துட்டேன்னா அங்கே யார் கிரியை செய்கிறா? பிசாசு கிரியை செய்வான். புரியுதா உங்களுக்கு? நீ கோபத்தோடு படுத்துட்டேன்னா. அதனால சொல்கிறாரு, அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம் என்ன செஞ்சிடணும்? தணிஞ்சிடணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கிட்ட, ஆண்டவரே நான் ஏதோ பேசி நான் மன்னிச்சுக்கங்க, உன் ரத்தத்தை நான் கழுவுன்னு. படுக்கையில் நீ சமாதத்தோடு படுக்கணும். நீ அதோட அந்த ஆக்ரோஷத்தோட, அந்த மூர்க்கத்தோட, கோவத்தோட படுத்தா உன் ஆத்துமாக்கு யார் கண்ணி வைப்பா? பிசாசு கண்ணி வைப்பா. இதுதான் வேடனுடைய கண்ணி. அல்லேலூயா. நான் சமீபத்தில் பென்னின்னு ஒரு பாஸ்டர் மெட்ராஸில் இருக்கார். அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சர்ச்சுக்கு ஒரு வாலிப பிள்ளை, நல்லா பாட்டு பாடுற பிள்ளை, நல்லா ஒர்ஷி பண்ணுற பிள்ளை. அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களாம். நல்லா அந்த குடும்பம் எப்படி பண்ணால் வசதியான குடும்பம், நல்ல ஊழியக்கார குடும்பம். இந்த பிள்ளை கஷ்டப்படுற பிள்ளை, ஆனாலும் எடுத்துக்கிட்டாங்களே இந்த பிள்ளையுடைய திறமையெல்லாம் பார்த்துட்டு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அந்த பையன் சொன்னானா பாஸ்டர் நீங்களாம் ஒரு பாஸ்டரான்னு கேட்டானா. ஏப்பான்னு கேட்டானா. இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு நீங்கள் பேசி முடிக்கலாமா? ஏப்பான்னு கேட்டாரா. அந்த பிள்ளை என்ன செஞ்சுன்னு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வரேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டா, ஃபேஸ்புக்கில் இந்த பிள்ளை ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு சினிமா பாட்டு, அதாவது எப்படி பாட்டுனா
ரெட்டை அர்த்தத்தோட ஒரு பாடலை பாடியிருக்கு. ஃபேஸ்புக்கில் ஐடியில் ஓப்பன் பண்ணி அது முடிஞ்சு 7-8 வருஷம் அந்த பிள்ளை முன்னாடி பாடின பாடல், ஆண்டவருக்குள்ளே வராதுக்கு முன்னாடி செஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தொடலை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருச்சு. அந்த ஃபேஸ்புக் ஐடி அந்த பிள்ளை மறந்துட்டு வேறு நம்பர் வாங்கி வேறு அதை ஓப்பன் பண்ணிருச்சு. ஆனால் அது என்ன செய்யும்? ஆக்டிவ்ல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நானே வேறு நம்பரை வாங்கி வேறு அதை ஓப்பன் பண்ணிட்டு அன்றைக்கி பிரதர் அனுப்பிச்சி விட்றாரு, பாஸ்டர் நீங்கள் பழசு போட்டதெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்குன்னு. எனக்கே தெரியாது. அந்த ஐடி தொலையாது, அது அப்படியே இருக்கும். இது இவன் கண்ணுக்கு போயிடுச்சு, இந்த மாப்பிள்ளைக்காரன் கண்ணுக்கு போனவனே பார்க்குறான். அந்த கீழே கமாண்டில் அடிச்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளைய அசிங்கமாக அடிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த பாட்டு பாடினதுக்கு அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தகாத வார்த்தைகள் அந்த பிள்ளைய அடிச்சிருக்காங்க. அப்போ கேட்குறேன், இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, இந்த பிள்ளை இவ்வளோ மோசமான பிள்ளையா இருக்குன்னு சொன்னோன்னே அந்த பாஸ்டர் அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டாராம் அந்த பாஸ்டர், ஏமா நானே பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி செஞ்சேன் பாஸ்டர், ஆனால் அந்த ஐடி இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், அது ஒன்று எப்படி மிஸ் ஆச்சுன்னு. இதுதான் என்னது? வேடனுடைய கண்ணி. அதை தான் நம்ம எதை செய்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஒரு ஆத்துமாவை குறிவைக்க யார் இருக்கிறா? பிசாசு. வேடனுடைய கண்ணி. கண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த உலகத்தில். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, அதான் வேடனுடைய, ஆண்டவர் சொல்றாரு வேடனுடைய கண்ணி. லோத்தை சொல்கிறாரு, எப்பா நீ இந்த இதை விட்டு போ, சோதகுமரை விட்டு அழிய போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப பிசாசு யாருக்கு கண்ணி வச்சியான்? லோத்து மனைவிக்கு. அப்படியே லோத்து அப்படியே இழுத்துட்டு போகிறேன். இழுத்துட்டு போனேன்ல, திரும்பி பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்காதன்னு. இவ திரும்பி பார்த்தவனே அங்கனக்குள்ள என்ன ஆயிட்டா? உப்பு தூண் ஆயிட்டா. இப்போ லோத்து அப்படியே இழுத்துட்டு போகல, என்னடா அது வரமாட்டேங்குது. இப்போ நீ உங்கள் பிள்ளையெல்லாம் கூட்டு போய்கிட்டு இருக்கீங்க, கூட்டு போயில அப்படி நின்று இப்படி இழுத்தா அப்படி இருக்கும், என்னடா வரமாட்டேங்குது. அப்போ திரும்பி பார்த்துடாத லோத்தை, நீ தூணாயிருவ. பாருங்க, இன்ன வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த தூணை என்ன பண்ணிக்கிறாங்களா? நக்கி நக்கி பார்க்குறாங்களா? அந்த இன்னைக்கு அந்த உப்பு தூண் அங்கேயே இருக்கா. இதான் வேடனுடைய கண்ணி. பின்னிட்டு பார்க்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துட்டு சிலதை பின்னிட்டு பார்க்காதீங்க. லோத்தோடைய மனைவி கதை தான் நம்மளுக்கு ஆகும். அப்போ பாருங்க, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை கோபத்தில் இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க, ஜெபம் பண்ண போயிருங்க. ஆத்திர வரையில் உங்களுக்கு வாயில் என்ன வரட்டும்? சோத்திரம் வரட்டும். அல்லேலூயா. ஆத்திர வரையில் வார்த்தைகளை ரொம்ப பேசுறது. அப்படியே நீங்கள் படுக்கிறப்ப அந்த ஆத்மாவுக்கு பிசாசு பொறுப்பெடுப்பானா. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமானது, நான் முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். இது உண்மையில என்னது சொல்லுங்க? பயங்கரம். இரவில் உண்டாகும் பயங்கரம் என்னான்னு கேட்டு நான் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். பாருங்களேன், நீங்கள் போய் படுத்துருவீங்க, நல்லா தூங்கினவனே உங்கள் ஆத்மா உங்கள் சரீரத்தில் இருக்காது. எத்தனை பேர் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? சயின்ஸ் பிரகாரம் உங்கள் ஆத்மா உங்கள் சரீரத்தில் இருக்காதுங்க. உங்கள் ஆத்மா எந்திரிச்சு வெளியே போயிடும். அப்போ எது தான் தூங்கும்? வெறும் உடல், வெறும் பூத உடல், சரீரம் தான் தூங்கும். உங்கள் ஆத்மா எந்திரிச்சு அது பாட்டு போயிடும். இது போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த உலகத்தில் நிறைய பிசாசுகள் இருக்கும் பார்த்தீங்களா, இது கூட போய் இந்த ஆத்மா மாட்டிக்கிறோம். மாட்டையில் சில சொப்பனங்கள் எப்படி வரும்? உங்களை யாரோ போட்டு அடிக்கிற மாதிரி, உங்களை விரட்டுற மாதிரி, உங்களை குத்துற மாதிரி, அதெல்லாம் பண்ணி வரையில் நீங்கள் அப்படியே அலறிச்சு எந்திரிப்பீங்க பார்த்தீங்களா. பக்கத்துலலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது, எந்திரிச்சு. ஏன் சொல்லுங்க? ஏன்? உங்கள் ஆத்மா பதறடிச்சு எங்கே வந்து சேர்ந்துக்கிருச்சு? உடம்புல வந்து சேர்ந்து, உங்க சரீரத்தில் சேர்ந்தவொடனே நீங்க அலறி எந்திரிக்கிறீங்க. சில பேர் பார்த்துறீங்களா, தூங்கல அந்த பிசாசு போட்டு உனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பக்கத்துல இருந்து பார்ப்பாங்க, என்னடா லூசு மாதிரி உழம்பிக்கிட்டே இருக்கான். ஆத்துமா சுத்திக்கிட்டு இருக்கும். உங்க ஊர் சொந்த ஊர் கேரளாவா இருந்தா உங்க ஆத்மா எங்க போயிட்டு வரும்? டெய்லி கேரளா. பஸ் காசே தேவையில்ல.
நீங்கள் அடிக்கடி எதை விரும்புனீங்களோ எங்கே போய் ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆத்மா அப்படியே அட்டாச் பண்ணிடும் உங்களை. அட்டாச் பண்ணி அடிக்கடி போயிட்டு வரும். இன்றைக்கி ஆத்மா அடிக்கடி எங்கே போயிட்டு வரும் தெரியுமா? ஆலாங்குளம் போயிட்டு வரும். போயே கொள்ள வருஷாச்சு. சொப்பனம் படுத்து அதுதான் போயிட்டு வரும். அந்த பழைய நினைவுகள் அப்படியே இந்த ஆத்மா அப்படியே போய்கிட்டே வரும். ஆகவே இரவில் உண்டாகும் அதுதான் நம்ம சொப்பனம்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சொப்பனம்னா என்னன்றீங்க? உங்கள் ஆத்மா உங்களை விட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் சொப்பனம். நல்லா ஜெபம் பண்ணி படுத்தீங்கன்னா உங்கள் ஆத்மா வெளியில் போய் எதை சுதந்திரிக்கும்? சில ஊழியக்காரங்க, சில சபைகள் பாடல் கட்டுங்க. நீங்கள் அரண்மனை 2 அந்த படம், முனி படம்லாம் பார்த்துட்டா உங்களுக்கு சொப்பனத்தில் என்ன தான் வரும்? உங்களை நல்லா கம்பியை காய வச்சு நல்லா பிசாசு வந்து எப்படி தான் வரும்? அட்டிக்கிற மாதிரி தான் வரும். ஆகவே தான் பாருங்களேன், பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, லூசிபேருக்கு. அதிகாலையில் விடிவெள்ளி மகன். தவறான சொப்பனங்கள், இச்சையான சொப்பனங்கள் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ எப்போ தெரியுமா வரும்? காலையில் 4 மணிக்கு வரும். 3லேருந்து 4 மணிக்கு. ஏன்னா அப்போ தான் பிசாசு அவனுடைய சேனைகளை அனுப்புகிற டைம். 3 மணிலேருந்து அவன் தன்னுடைய பிசாசுகளை அனுப்பியான். போங்க 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 போய் எவனவனை நின்னம செய்யணுன்னு. அந்த நேரத்தில் சொப்பனங்களை பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. நம்ம மட்டும்தான் நினச்சிருப்போம், வெளியில் அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இச்சையானது, தேவையில்லாத சொப்பனங்கள் அப்படியே வரும்போது நம்ம எந்திரிச்சு பார்ப்போம், ஏன் அப்படி வந்துச்சு? ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாருங்க, உண்மையே சொன்னார். அவர் எப்படி தெரியுமா சொன்னார்? பாஸ்டர், ஒரு வாலிப பையன் சொல்கிறான், அவனால் வேதனை தாங்க முடியாமல் என்கிட்ட வந்து சொன்னான், பாஸ்டர் என் தங்கச்சியோட தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு சொப்பனை வருது பாஸ்டர் அப்படின்னா. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? அடிக்கடி இந்த சொப்பனை வருது பாஸ்டர். என் தங்கச்சியோட நான் தவறாக இருக்கிற மாதிரி சொப்பனை வருது. நான் வெளியில் எங்கே போய் சொல்ல முடிஞ்சனோடனே நான் சொல்லுவேன், பிரதர் இது ஒரு ஆவி பிரதர், செவம் பண்ணி அப்படின்னு சில காரியங்களை சொல்லி கொடுத்தேன். இந்த செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. சில சொப்பனங்கள் வெளியே சொல்ல முடியாது. மலம் கழிக்கிற மாதிரி, பாத்ரூமில் போய் இருக்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி சொப்பனங்கள். இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னா இரவில் உண்டாகும் பயங்கரம். வெளியில் சொல்ல மாட்டாங்க, யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட சொப்பனம் வந்துச்சேடான்னு. மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்களுக்கும் வந்திருக்கும். எல்லாத்துக்கும் வர சொப்பனம், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் யாருக்கும் பதில் தெரியாது. சொப்பனங்கள் இரவில் உண்டாகும். நீங்கள் பகலில் வந்துங்க உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிருவீங்க. ஆனால் இரவில் யார் தான் பொறுப்பெடுப்பா? 2 பேர் பொறுப்பெடுக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். பிசாசோடு இருந்தீங்கன்னா அவன் பொறுப்பெடுப்பான். நீங்கள் பொறுப்பெடுக்கவே முடியாது. பகலில் பூரா உங்களுடைய ரூல்ஸ் தான், நைட்டு பூரா 2 பேர் கைக்கு போகும். அதனால தான் சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு பாடுங்கன்றது. இந்த அதிகாலை விடிவெள்ளி மகன். ஏன் அதிகாலையில் ஆண்டவர் தேட சொன்னார்? அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் உடைய கிருபை. ஏன் அதிகாலையில் தேட சொல்றாரு? ஆண்டவருக்கு தேவையில்லாத வேலையா? ஏன் உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஏன் உங்களை எந்திரிக்க சொல்கிறாருன்னா, நீ எந்திரிக்கலாட்டி இன்னொருத்த என்ன அப்படின்னா ஆத்மாவுக்கு கண்ணி வச்சிருவியான். அவனுடைய வேலை அதுதாங்க. ஆண்டவருடைய வேலை நீ என்னையே தேடு. அதான் அதிகாலை எந்திரிக்கணும். மணி ஆயிடுச்சு, நம்ம முடிப்போம் சீக்கிரமாக. நிறைய இருக்குது. ஒரு வேடு தான் வேடனுடைய. இன்னைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? வேடனுடைய கண்ணிற்கும் இன்னைக்கு என்ன தான் பேசணும் நம்ம? ஒரு வேடை எடுத்து வேடனுடைய கண்ணியை தான் பார்த்துருக்குறோம். நிறையா இருக்குன்னா நான் சொன்னது இப்போ ஒரு 100% ஒரு 25 தான் சொல்லியிருக்கேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இரவில் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கிறிஸ்தவ வாழ்க்கைண்டு சாதாரண வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அங்கே வச்சிருக்கிறாரு. உலகத்தில் விட தெரியாததுக்கெல்லாம் பைபிளில் விட இருக்குது. இந்த புதுசாக வந்தோட கேட்போமா, அவங்களுக்கு ஒரு கேள்வி தெரியாதுல்ல. இப்போ கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா? சொல்லுங்கப்பா, பைபிளில் இருக்குது, அதுக்கு ஆதாரம் நீங்கள் சொல்லுங்கப்பா. கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா? நீங்கள் சொல்லாதீங்க, அவங்க சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கப்பா, கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா? கோழியிலேருந்து முட்டை வந்தது. அப்போ முட்டையிலேருந்து தானே கோழி இல்லையா? எப்படிப்பா கோழிலேருந்து முட்டை வந்துச்சு? அப்போ முட்டையிலேருந்து கோழி இல்லையா? அந்த கோழி எப்படி வந்துச்சு?
ஒரு பாட்டே பாடியிருக்காங்க பாருங்க. கை தட்டுங்க, அந்த அவங்க கை தட்டுங்க. கரெக்டான ஆன்சர். முதல் ஆண்டவர் எதை தான் உண்டு பண்ணார்? ஆனால் உலகத்தில் அது விட தெரியாது. கோழியை தான் உண்டு பண்ணார். முதல்ல ஆணை தான் உண்டு பண்ணார். அதுக்கப்புறம் தான் பெண்ணை உண்டு பண்ணார். முதலில் ஆண் வந்ததா? குரங்கிலிருந்து யார் வந்தாரா? மனுஷன் வந்தாரா? சொன்னவர் யார்? டார்வின். சொல்லிவிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார். ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன்னு. ஏன்னா அவரை போட்டு நிறையா பேர் இது பண்ணிட்டாங்க. டார்வின், குரங்குலேருந்து நீங்கள் வந்தால் உங்கள் அம்மா குரங்கு எங்கே, உங்கள் அப்பா குரங்கு எங்கே, உங்கள் தாத்தா குரங்கு எங்கே, நீங்கள் உங்கள் பிள்ளை குரங்கெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேள்வி கேட்டவொடனே இவர் பயந்துட்டு ஐயோ சாரிங்க நான் தப்பாக சொல்லிட்டேன்னு. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கள் திவ்யா சொல்லுச்சு, எங்கள் டீச்சர் சொன்னாங்களாம் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான். நான் சொன்னேன், அப்போ உங்கள் டீச்சர்கிட்ட கேளு, உங்கள் பிள்ளை குரங்கு என்ன பண்ணுது, உங்கள் வீட்டுக்கார குரங்கு என்ன பண்ணுது. எங்கள் டீச்சர் உங்களுக்கு பின்னாடி வாழலாம் காணா, கேளு. கேட்டால் அடிப்பாங்க. பைபிளில் இருக்கு, மனுஷனை தம்முடைய தேவன் சாயத்துப்படி உண்டாக்கணும். குரங்குலேருந்து மனுஷன், குரங்கு குரங்காவே இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் கேள்வி கேட்பேன், யாராச்சும் என்கிட்ட வந்தால் குரங்குல தான் வந்தானா, அப்போ இந்த அளவுற பக்கம் சில குரங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏன் மனுஷனை ஆகலை? ஏன் நீ மனுஷனான? ஒருத்தனை கூப்பிடுங்களேன், டேய் குரங்குங்க வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? அப்போ அதெல்லாம் கோவம் வருதுல்ல. பாருங்க, எல்லாத்துக்கும் பைபிளில் விடை இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம் வேடனுடைய கண்ணி. வேடனுடைய கண்ணி என்பது நான் சொன்னேன் எல்லா விதத்துலையும் இருக்கும். எல்லாத்துலேயும் அவன் கண்ணி வைப்பான். ஆனால் நல்ல செபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை படித்த பிள்ளைகள் அதிலிருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். ஏங்க தாவீதவே விழ வச்சுட்டான் பார்த்தீங்களா? தாவீது ஒரு மனுஷங்க, தேவனோடு நெருங்கினவன், தேவனுக்காக சங்கீதங்களை, அவனே விழுந்து போனாங்க. அப்போ பிசாசு எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் பார்த்துக்கங்க. நம்மளாம் எம்மாத்திரம் யுத்தத்துக்கு போக வேண்டிய யுத்தத்துக்கு போகாமல் மேல் மாடியில் உப்பரிக்கல உலாவி ஒரு பாவம் பண்ணி ஒரு கொலையை பண்ணிட்டு இருந்ததுனால நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னோடனே தாவீது சாஷ்டாங்கமாக தேவன்கிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன்கிட்ட விட்டு விலகுனா என் நிலைமை மோசமாயிருன்னு சொல்லி அவன் உருண்டு பிறண்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அருமையானவர்களே, வேடனுடைய கண்ணி, இந்த கண்ணிக்கு நீங்கள் நாம் எப்போது சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆகவே இப்போ சில காரியங்கள் சொல்லியிருக்கேன், மீது அடுத்த வாரம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆகவே சண்டை போடுறது, கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யாதீங்க. கோபம் கொண்டாலும் சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சபிக்காதீங்க, நாசமாக போக, கொள்ளையில் போக, அப்படி போக, இப்படி போக, வாந்தி வைத்தால போக, இப்பெல்லாம் ஒரு யாரையுமே சபிக்காதீங்க. வேதம் சொல்லுது, உன் சத்துரு விழுந்தால் என்ன பண்ணாத? சந்தோஷப்பட. உங்களுக்கு எங்கே இருங்க, உங்களுக்கு ஒருத்தர் விரோதியாக இருந்தால் கூட அவன் கெட்டு போனால் கூட நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அவனுக்காக ஜெபந்தான் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கார். இப்படி தானே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. உன்னை அடிக்க நினச்சா கூட அவனுக்காக ஜெபம் பண்ணு. அதுதான் என்ன இயேசுடைய கொள்கை, அதுதான் அவருடைய போதனை. ஆகவே ஒன்று அப்படியே எடுத்துகிட்டு முடிச்சிருவோம். யாக்கோபு 1:12 வாசிங்க. கடைசியாக வாசித்து முடிச்சிருங்க, அதோட முடிச்சிருங்க. நான் எல்லாங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்களேன், வசனத்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்க என்ன போட்டிருக்கு? அதன்படி செய்கிறவளா இருக்கணும். அப்படி செய்யலாட்டி முதல் வசனம் சொல்லுது, நீங்களே உங்களை எப்படி என்ன செய்றீங்களா? வஞ்சிக்கிறீங்க. அப்படித்தானே போட்டிருக்கு வசனம். அல்லாமல் நீங்கள் உங்களை என்ன பண்ணக்கூடாது? நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் கீழ்ப்படியா முடியாது, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது நினைக்கலா? அப்ப நீங்களே உங்களை என்ன பண்றீங்க சொல்லுங்க? வஞ்சிக்கிறீங்க. நீங்க மற்றவங்களை கெடுக்கலைங்க, உங்களை நீங்களே கெடுத்து வாழ்றீங்க. கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பார்த்தது வேடனுடைய கண்ணிக்கும் என்கிற செய்தியை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகள் இங்கே கேட்டிருக்க ஒவ்வொருத்தரும் வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்து
ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே காணிக்க இருக்கு சைஸா டப்புன்னு ஒரு சின்ன 2 வரியை பாடுறேன், அப்படியே நீ காணிக்க எடுத்துரு. நேரம் ஆயிடுச்சு, பாடுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்வு முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. அல்லேலூயா. வந்திருந்த புதுசாக வந்திருந்தாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிப்பார்.